அப்ப ஒரு காம்போ மாதிரி பண்ணும்போது ஒரு 3000 rupeesக்கு ஒரு காம்போ பண்றோம். அப்ப 300 ரூபாய்க்கு ஒரு 10 மாசம் இல்ல ஒரு 11 மாசம் பண்ணும்போது ஒரு வெரைட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்குற மாதிரியே இருக்கு, நீங்க வெரைட்டியை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணனால உங்களுக்கு 200 ரூபா 300 மதிப்பு ஒரு கிஃப்ட் வருதா. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான, போன வருஷம் நாங்க சும்மா விளையாட்டுத்தனம் ஆரம்பிச்சோம், 200 பேர் தான் பண்ணாங்க. இப்ப ஆரம்பிச்சு 20 நாளே 300 பேர் வந்துருச்சு. கண்டிப்பா நம்ம அந்த காலத்துல என்ன இது பண்ணோமோ அது இப்போ வந்து ரீசெண்ட் டைம். அதுக்காக நாங்க இந்த இடம் பண்ணும் போதே ராயல் முட்டாய், இன்னொரு வந்து ட்ரெடிஷனல் பலகார பெட்டின்னு சொல்லிட்டு 2 செக்மெண்டே ஃபோக்கஸ் பண்ணோம். பலகாரம் மாதிரி வேணுமா அதுக்குள்ள போங்க, இன்னைக்கு உள்ள கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி வேணுமா. ஏன்னா நம்ம பண்ணும் போதே 2ஆ பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க போய்க்கலாம். ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு ஆப்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளோ அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க எப்பவுமே இப்ப ரீசெண்டா கத்துக்கிட்டது கஸ்டமர் ஜெயிக்க வைக்கணும், நம்ம ஜெயிக்க கூடாது, கஸ்டமர் நம்ம தோத்து போவோம், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ கண்டுபிடிச்சு செய்வோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கஸ்டமர் ரிலேட்டடா மாத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், நீங்க மக்கள் மனதை வந்து ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா ஜெயிக்கணும், இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ.